அவருடைய தாய் அவரோட வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உறவின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முன்னே 10 கணக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த ராட்சசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை உண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தீசனுக்கு தெரியாதினால் அவன் ராட்சசமாய் நாரிந்த தண்ணியை ருசி பார்த்தபோது மனவாழ்ந்து அழைத்தான். எந்த மனுஷனும் முன்பே நல்ல ராட்சசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு மலமற்பத்தை கலிலேயாவுல கானாவிலே செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அவர் சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் செய்தார்கள். அதன் பின்பு அவரும் தாயார் சகோதர சீஷரும் கப்பலில் அவருக்கு போய் தங்கினார்கள். பின்பு இவரோட பஸ்கா பண்டிகை சமயமா இருந்தது. அப்போது இயேசு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகியவைகளை விற்கிறவர்கள் காசுக்காரர் குழந்தை கட்டி கட்டினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவை யாரும் ஆடு மாடுகளும் தேவாலயத்துக்கு புறமே தொட்டி விட்டு காசுக்காரோட காசை கொட்டி பழங்களை கவுத்து போட்டு புறாக்களை நோக்கி நீங்கள் இவைகளை விடுதலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார விடாக்காயுங்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்துள்ளான ஒரு பத்தி பத்திரத்து எழுதியதை சீஷர்கள் நினைக்கூறார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீங்கள் நீர் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை நீர் எனக்கு காண்பிக்க போறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றது. இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ சர்வமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை கேட்டு அவர் மருத்துவலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைக்கூர்ந்து வேத வாக்கத்தில் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் இஸ்லாமியருக்கு அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு நாமத்தில் விசுவாசமிட்டார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரும் வந்தபடியால் அவரை நம்பி இன்னங்களும் மனுஷர் உள்ளத்திருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் மக்கள் சாட்சி கொடுக்க வேண்டியதாக. யோவான் 2 அதிகாரம் 1 தொடங்கி 25 வரை. ஆமென்.